வணக்கம். நான் ஆசிரியர் பி. அம்பிகை வாகன். விடுமுறையின் போது எங்கள் ஊர் கிராமத்துக்கு வந்திருக்கின்ற போது எமது ஊர் பாடசாலையின் பன்னாகம் வடக்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையில் ஓரிரு தினங்கள் அவர்களுக்கு வகுப்புகள் தலைமைந்த புலமைப்பரிசில் பரீட்சைக்கு ஆயத்தமாகின்ற மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்த நல்லதொரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயனுள்ள வகையில் நான் கழித்த போது அந்த கிராமிய மக்கள் குழந்தைகள் எவ்வளவு ஆற்றல் உள்ளவர்களாகவும் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த அறிவாற்றல் உள்ள பிள்ளைகள் உருவாகுகின்ற மையம் என்கின்ற ஆர்வத்தை பார்வையிட்டு அந்த பிள்ளைகளிடமிருந்து வெளிக்கொணர்ந்த சில ஆக்கங்களை எனது தொடர்ச்சியான இந்த கருத்தரங்கு என்கின்ற இந்த காணொலியாக, இது முதலாவது கருத்தரங்கு நாளாக சிறு சிறு காணொலிகளாக குறைந்தபட்சம் 10 காணொலிகளாவது நான் வெளியிடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். ஏனென்றால் அந்தளவுக்கு பிள்ளைகள் நிறைய விடயங்களை தந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் திறமைகளை வழிகாட்டியிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டி கொண்டு அந்த காணொலிகளை நான் பதிவேற்றம் செய்கின்றேன். எதற்காக என்றால் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் சார்ந்த அதே வயதையுடைய மற்ற பிள்ளைகளும் அதனால் பயனடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தொடர்ச்சியாக இதை முதலாவது காணொலியாக போட்டு தொடர்ச்சியாக 10 காணொலிகள் நான் இந்த பாடசாலையோடு தொடர்புடையதாக விரும்பி வெளியிடுகின்றேன். பாருங்கள், உங்கள் திருப்தியை தெரியப்படுத்துங்கள், மற்றவர்களும் பகிருங்கள், உங்கள் கருத்துக்களையும் தர விரும்பினால் தாருங்கள் என்று கூறிக்கொண்டு காணொலிகளை காட்டுகின்றேன். நன்றி. வணக்கம். நாங்கள் இப்பொழுது பன்னாகம் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையில், அந்த பாடசாலையின் தரம் 5 தரம் 4 மாணவர்களை சந்தித்து கொண்டிருக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே அப்பாடசாலை சுவரில் இருக்கக்கூடிய சித்திரங்களுக்கு விளக்கம் முதலாவதாக ஒரு மாணவர் விளக்கம் தருகின்றார். இங்கே வாங்கோ தம்பி, உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களோட பேர் என்ன? நீங்கள் இந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? எனது பேர் ஜோவன்னா கீர்த்தனன். நான் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலைவன் சுழிபுரங்களுக்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலைவன் பாடசாலையில் கல்வி கற்கின்றேன். எனது வயது 10. நான் தரம் 5 கல்வி இருக்கும் ஒரு மாணவன். வெரி குட், வாழ்த்துக்கள். அதாவது இவர் இந்த பாடசாலை இல்லாவிட்டாலும் இந்த பாடசாலையில் கற்பிக்கிற ஒரு ஆசிரியையில் மகன் என்ற முறையில் அவர் இன்றைய இந்த நிகழ்வில் சந்திக்கின்றார். அவர் தன்னுடைய திறமைகளை முதலாவது சுவர் ஓவியத்தில், அதாவது பாடசாலை சுவரில் உள்ள சுவர் ஓவியங்களை பார்வையிட்டு அதில் கருத்துக்கள் சொல்வார். சொல்லுங்கப்பன். இது வீதி ஒளி சமிஞ்சை. இதில் இது சிவப்பு நிறம் குறிக்கிறது வாகனத்தை நிறுத்துக. இதில் இந்த மஞ்சள் நிறம் குறிக்கிறது பயணிக்க ஆயத்தமாக. இதில் இதை பச்சை குறிப்பது பயணிக்குக. இது பிரதான வீதிகளில் காணலாம் நாங்கள். அடுத்தது இது இந்த எல்லா நாடுகளிலும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விளையாட்டு, அதாவது ஒலிம்பிக். இதில் அந்த கொடிகளில் சுற்றி வர அந்த இணைந்திருக்கிற 5 வட்டங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நீலம் குறிப்பது ஐரோப்பியா. அடுத்த கருப்பு குறிப்பது ஆப்பிரிக்கா. அடுத்தது சிவப்பு குறிப்பது அமெரிக்கா. மஞ்சள் குறிப்பது ஆசியா. பச்சை குறிப்பது ஆஸ்திரேலியா. அடுத்தது இது நாங்கள் அந்த பெட்ரோல் பெட்ரோல் நிரப்பு குடங்கள்லாம் காணலாம். இது கீழ்பெட்ரோல் கூடியது. அடுத்தது இது அந்த குப்பை தொட்டிகள்லாம் காணலாம். மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய அலுமினியம். அடுத்தது இது மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்படக்கூடியது. இதையும் நாங்கள் குப்பை தொட்டிகளில் காணலாம். அடுத்தது இது நாங்கள் காசல் பெட்டிகளில் காணலாம், நொறுங்கக்கூடியது. அடுத்தது இது மெலசெல கூடங்களில் காணலாம். ஆண் பெண் மெலசெல கூடம். இது ஆண், இது பெண். வெரி குட். அழகாக உரத்த குரலில் தன்னுடைய விளக்கங்களை சொன்னார். வாழ்த்துக்கள். அவருக்காக ஒரு கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. நன்றி. நிறுத்துங்க. வெரி குட்.
இப்போ நான் கேட்க போகிற வினாக்களுக்கு நீங்கள் அதுகளை கிட்ட போய் நின்று விடியும் சொல்ல போகிறீர்கள். இதில் ஒளிச்சமிக்கையில் எத்தனை நிறங்கள் இருக்கின்றது? 3. அந்த கருத்துக்கள் என்ன? வாகனத்தை நிறுத்துக, பயணத்திற்கு ஆயத்தமாக பயணிக்குக. என்னென்ன நிறங்கள்? அதை நீங்கள் நிறங்களையும் சொல்ல வேணும். என்ன நிறம் வாகனத்தை நிறுத்துவதற்கு? சிவப்பு நிறம். அடுத்தது செம்மஞ்சள் மஞ்சள் இருக்கும். அடுத்தது அதுக்கான கருத்து பயணிக்க ஆரம்பிக்குக. அடுத்தது கடைசி பச்சை நிறம் இருப்பது பயணிக்குக. அதில் சிவப்பு நிறம் ஆபத்தை குறிப்பது என்று சொல்லப்படும், அப்படித்தானே? அது ஏன் மேலே இருக்குது? அந்த சிவப்பு நிறத்தை ஏன் தெரிவு செய்தார்கள்? வெள்ளையை தெரிவு செய்திருக்கிறான் தானே, ஏன் சிவப்பை தெரிவு செய்தார்கள் தெரியுமா? சொல்லுங்க. அது மட்டுமல்ல, இப்போ நீங்கள் ஆகாயத்தில் விமானம் போகிறத பார்த்துருக்கிறீங்களா? அதில் என்ன நிறம் உங்களுக்கு கண்ணுக்கு டக்குன்னு தெரியும்? எந்த நிறம்? சிவப்பு நிறம் தான் தெரியும். ஏன்? சிவப்பு தான் நீண்ட தூரத்துக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது. ரைட், வெரி குட். நல்லா இங்கே வாங்கோ. நீங்கள் இந்த ஒலிம்பிக் பொடி, ஒலிம்பிக்ன்றது என்னப்பன்? உலகம் முழுக்க உள்ள வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்ற ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி. இந்த 5 கண்டங்களில் இருந்து, உலகம் 6 கண்டமாக இருந்தாலும் இந்த 5 கண்டத்தில் தான் மக்கள் வாழ்கிறார்கள். அப்போ இந்த 5 கண்டங்களில் இருந்து விளையாட்டு வீரர்கள் இதில் ஈடுபடுவதை குறிக்குது. சரி, நான் இப்போ கேட்குறேன், ஆப்பிரிக்க நாட்டுக்குரிய ஒலிம்பிக் கொடிக்கின்ற நிறம், அந்த வட்டத்துக்குள்ள நிறம் யாது? கருப்பு. வெரி குட். அப்போ எங்களுக்கு இலங்கை வீரர் ஒருத்தர் போனால் அவர் என்ன நிறத்துக்கு அடங்குவார்? மஞ்சள். வெரி குட். ஆசியாவுக்குள்ள தானே இலங்கை இருக்குது. வெரி குட். நல்லா. ரைட். இனி கீழே உள்ள வரைபடத்தில் இந்த ஒரு இங்கே அங்கே இருந்து ஆரம்பிக்கிறீர்கள். இந்த தீப்பற்றக்கூடாது என்ற அறிகுறியை நீங்கள் என்ன வாகனங்களை பார்த்துருக்கிறீர்கள்? மோட்டர் சைக்கிளில் தீப்பற்றக்கூடியது, இலகுவில் தீப்பற்றக்கூடிய வாகனம் என்ன பிள்ளைகள் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இலகுவில் என்னது? தண்ணியா? தண்ணி நெருப்பு பத்துமா? பெட்ரோல். வெரி குட். பெட்ரோல் கொண்டு போகிற வாகனம் இலகுவில் தீப்பற்றும். அப்போ பெட்ரோல் மண்ணெண்ணெய் கொண்டு போகிற வாகனத்தில் பின்னே பார்த்துருக்கிறீங்களா அந்த குறியீடு? வெரி குட். நல்லா. சரி, அடுத்தது என்னப்பன்? அதாவது மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய அலுமினிய பொருட்களை சேகரிக்கிற இடத்துல அது இருக்கும். சரியா? மற்ற அடுத்தது பொருட்கள். இது குப்பையில் இருக்கும் என்று சொல்கிறீங்க. குப்பையிலேயே இருக்கும். அப்போ உங்களோட கொப்பி புத்தகத்தில் பாருங்க, பின்னிக்கு இருக்குதானே கொப்பியில். அப்போ குப்பைக்கு இருக்கிறது. அப்போ ஏன் அந்த அடையாளம் என்னத்துக்கு இருக்குது? அதை திரும்ப உபயோகப்படுத்தலாம். என்ன கொப்பிகள் நாங்கள் பயன்படுத்தி போட்டு அதை சூழலில் வீசாமல் அதை கொடுத்தால் அவர்கள் மீள் சுழற்சி செய்வார்கள். அதை திரும்ப உற்பத்தி செய்யலாம். வெரி குட். அப்போ நெருங்கக்கூடியதுன்றதை நீங்கள் எங்கே கண்டிருக்கிறீர்கள்? வெரி குட். வெளிநாட்டில் இருந்து வர பார்சல்களில் அப்படி அடையாளம் இருக்கும். என்ன காரணம் என்றால் அது கப்பல்கள் எல்லாம் வரும், நீண்ட தூரம் வரும். அப்போ பழுதடைந்திருமன்றதுக்காக அந்த அடையாளத்தை போட்டிருப்பார்கள். ஒரு கிளாஸ் மாதிரி போட்டு அதில் உடைகிற மாதிரி அடையாளம். ஆண் பெண் மெலசல கூடம், ஆண் இந்த குறியீடு, பெண் இந்த குறியீடு இருக்கின்றது. வெரி குட். நல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். நாங்கள் இன்று காலேடி பன்னாகம் வடக்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையில் மாணவர்களுடன் ஒரு சனிக்கிழமை பகல் பொழுதில் சந்திக்கின்றேன். இந்த பாடசாலை மாணவர்களில் இந்த வருடம் தரமைந்து புலமை பரிசு செய்ய உள்ள மாணவர்களுக்கு விசேட வகுப்புகளை நடத்தி கொண்டு அவர்களின் திறமையை வெளிக்கொணரும் வகையில் ஒரு மாணவரிடம் தேசிய கொடி சார்பாக அவர் அறிந்தவற்றை பினாவை, அதாவது இந்த தேசிய கொடி படம் இந்த பாடசாலை இந்த சுவர ஊயமாக இருக்கின்றது. மிகவும் பாராட்டத்தக்கது. நல்ல முயற்சி உள்ள பாடசாலையாக இருக்கின்றது. அந்த பாடசாலை மாணவர்கள் தம்மை பற்றி முதல் அறிமுகப்படுத்தி அக்கொடி பற்றி எமக்கு சில விளக்க உரைகள் கூறுவார். சொல்லுங்கப்பன். இந்த பேர் ஜீரான் கிருதேவ். நான் பன்னாகம் வடக்கு அமெரிக்கன் மிஷன் பாடசாலையில் கல்வி கற்கிறேன். நான் தரமைந்தில் கல்வி கற்கும் ஒரு மாணவன் ஆவேன். நான் இப்பொழுது தேசிய கொடி பற்றி விளக்கம் அளிக்கிறேன்.
வெரி குட் நல்லம். அவர் அந்த தேசிய கொடி பற்றி சொல்ல போகின்றார். அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்கோ பிள்ளைகள். வெரி குட். சரி, நன்று நன்று. நிப்பாட்டுங்கோ, போய் சொல்லுங்கோ. இலங்கை நாட்டின தேசிய கொடி சுத்தி வரவுள்ள மஞ்சள் நிறப்பாட்டி எங்கள் இனத்துக்கிடையான ஒற்றுமைப்பாக குறிக்கிறது. இதில் பச்சை கலரில் இருக்கிற கீழம் எங்களோட முஸ்லீம் மக்களை குறிக்கிறது. செம்மஞ்சள் நில கீழம் தமிழ் மக்களை குறிக்கிறது. இதில் இருக்கிற 4 அரச நிலைகளும் ஒன்று அன்பு, மகிழ்ச்சி, கருணை, பற்றின்மை என குறிக்கிறது. வாழேந்திய சிங்கம் எங்களோட இலங்கையில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் சிங்களவரை குறிக்கிறது. அது வீரத்தையும் குறிக்கிறது. சரி, நல்லா. இப்போ நீங்கள் தேசிய கொடி பற்றி சொன்னீர்கள். இந்த தேசிய கொடியை நீங்கள் எங்கே பெரும்பாலான நிகழ்வுகளில் பார்த்திருப்பீர்கள்? உங்கள் பாடசாலை சார்பாக என்ன நிகழ்வில் பார்த்திருக்கிறீர்கள்? தேசிய விளையாட்டு போட்டி அன்று பாடசாலையில் நடக்கிற விளையாட்டு போட்டியின் போது தேசிய கொடியை உயர்த்தப்படுகின்றது. அப்படித்தானே? வேறு என்ன அந்த கொடியோடு உயர்த்துவார்கள்? சுதந்திர தினத்தன்று பாடசாலை கொடி இருக்கின்றதா? அடையாளம். அது பாடசாலை கொடிகின்றது, இலட்சணை. சரி, இதில் இந்த தேசிய கொடியில் உமக்கு பிடித்தது எது? பிடித்த பகுதி எது? வாழேந்திய சிங்கம். அது வீரத்தை குறிக்கின்றது. அப்போ இலங்கை நாட்டு மக்கள் வீரமானவர்கள் என்பதை குறிக்கின்றது. அப்படித்தானே? சிங்கம் காட்டுக்கு அரசன் தானே சிங்கம் அந்தளவு பவராக இருந்தாலும் அதே மாதிரி இந்த வாழையேன் வைத்திருக்கின்றது, பிளவிட்டால் தண்டிக்கும். அப்படித்தானே? அப்போ வாழேந்திய சிங்கம் மக்களின் வீரத்தையும் அதுக்குள்ளே இருக்கிற நிறம் பெரும்பான்மை இனத்தையும் குறிக்கின்றது. சரியா? அடுத்ததாக பச்சை நிறம் கீற்று, அதாவது சிங்கத்துக்கு முதல்ல முன்னுக்கு இருக்கிற பச்சை நிற கீற்று என்னத்தை குறிக்குது? முஸ்லீம் மக்களை. அடுத்த செம்மஞ்சள் தமிழ் மக்களை. அப்போ இங்கே 3 இன மக்கள் மட்டும்தானே இருக்கணும், வேறு இனம் இல்லையா? பரங்கியர் எல்லாம் இருக்கிறார்கள், மலாய்க்காரர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மிக சிறுபான்மையாக இருக்கிறதால இங்கே குறிக்கிறது. ஓரளவு பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் தான் இங்கே 3 இனத்தவர் என்றபடியாக குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு இப்போ தேசிய கொடி பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு அது விளங்கிச்சு, அவர் சொல்லி தந்ததுகள் எல்லாரும் விளங்கிச்சது. சரி, வாழ்த்துக்கள். இப்போ அவரை வாழ்த்தி ஒரு கைதட்டல் கொடுங்க பிள்ளைகள். ஓகே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம். பெண்ணாகம் வடக்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையில் கல்வி கற்கின்ற 5ஆம் தர 4ஆம் தர மாணவர்களுடன் சந்திக்கின்றேன். இப்பொழுது அவர்களில் 5ஆம் தர மாணவி ஒருவர் இந்த வருடம் பரீட்சை செய்ய இருக்கின்றார். அவர் இந்த தேசிய அரச இலட்சணை அதாவது இந்த பாடசாலையில் சுவர் ஓவியமாக பல சுற்றாடல் சார்ந்த 5ஆம் தர பரீட்சைக்கு உகந்த விடயங்கள் இருக்கின்றபடியால் அந்த பிள்ளைகளிடமிருந்து அந்த சுவர் ஓவியத்தின் கருத்தை கேட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு விரும்புகிறேன். அந்த மாணவி முதல் தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். சொல்லுங்கம்மா. எனது பெயர் சானா அனோஜா. நான் கற்கும் பாடசாலை பன்னாகம் வடக்கு அமிதக பாடசாலை. நான் தரம் 5இல் கற்கின்றேன். எனது வயது 10. நான் தேசிய இலட்சணை பற்றி கூற போகின்றேன். வெரி குட். நல்ல அந்த பிள்ளைக்கு ஒரு கைதட்டல் வழங்குங்கோ. வெரி குட். போய் சொல்லுங்கோ தேசிய இலட்சணை பற்றி. இது எந்த நாட்டின் தேசிய இலட்சணையம்மா? இலங்கை நாட்டின் தேசிய இலட்சணை. இதை நீங்கள் எங்கே பார்த்துருக்கிறீங்க? வெகு சரளமாக கூடிய அளவில் பார்க்கக்கூடியது எங்கே பார்த்துருக்கிறீங்க? யாருக்காவது தெரியுமா? நாணய குட்டிகளில் பார்க்கலாம். அதை விட கூடுதலாக பாடப்புத்தகங்களே இருக்குது, பாடசாலை பாடப்புத்தகங்களே இருக்குது. அதை விட கூடுதலாக ₹1 குட்டி, 50 குட்டி, 25 குட்டியில் கூடி இருக்குது நாணய குட்டிகள். பார்த்துருக்குறீங்களா? சரி, ஓகே. நீங்கள் விளக்கம் சொல்லுங்கம்மா. குறிக்கப்படுகிறது. இது நெற்கதிர் தன்னிறைவும் செழிப்பும் குறிக்கப்படுகிறது.
வாளேந்திய சிங்கம் நாடும் கட்டுப்பாடான மக்களையும் குறிக்கப்படுகிறது. மலரிதழ் தூய்மை குறிக்கப்படுகிறது. நிறை கலசம் சௌபாகியம் சூரியன் சந்திரன் உலக நிலை குறிக்கப்படுகிறது. வெரி குட். நல்லம். இந்த தேசிய அரச இலச்சனையில் மேலே இருக்கிறது தர்ம சக்கரம், அப்படி தானேம்மா? தர்ம சக்கரத்தின் கருத்து இது ஒரு தார்மீகமான நாடு, எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கிறது, இது ஒரு ஜனநாயக நாடு, விளங்குதா? அதற்காக இருக்கின்றது. மற்றது அடுத்ததாக 2 கரையிலையும் இருக்கிறது என்ன? நெற்கதிர்கள். நெற்கதிர் பார்த்துருக்கிறீங்க தானே? நெற்கதிர் எங்களுக்கு முக்கியம் இல்லையா? எந்த வகையில் முக்கியம்? எங்களோட பிரதான உணவு சோறு. சோறு என்னத்திலேருந்து கிடைக்குது? அரிசி நெற்கதிரில் இருந்தானே வருகிறது, நெல்லில் இருந்தான் அரிசி எடுக்கிறது, அப்படி தானே? அப்போ அது எங்களுக்கு முக்கியம். அப்போ முற்கால மன்னர்கள் எல்லாம் நெல் உற்பத்தியில் தான் முக்கியத்துவம் காட்டினார்கள், குளங்களை அமைக்கிறதுல முக்கியத்துவம் காட்டினார்கள். சரி, அடுத்ததாக நடுவில் இருக்கிற வாழேந்தின சிங்கம் என்னத்தை குறிக்கின்றது? நாடு கட்டுப்பாடு உள்ள மக்கள், வீரம் உள்ள மக்கள் என்பதை குறிக்கின்றது. அடுத்த மலரிதழ் என்னத்தையமாக குறிக்கின்றது? அடுத்ததாக தூய்மை. அதுக்கு அடுத்ததாக கீழே சூரிய சந்திரன் இருக்கின்றது. இந்த சூரியன் எந்த பக்கம் இருக்கின்றது, சந்திரன் எந்த பக்கம் இருக்கின்றது? இந்த படத்தை நீர் பார்க்க உங்களுடைய எந்த கைப்பக்கம் சூரியன் இருக்கின்றது? வலது கைப்பக்கம். ஆனால் படத்தின் இடது பக்கம், விளங்குதா? அடுத்தது சந்திரன் எந்த கைப்பக்கம் இருக்கின்றது? இடது கைப்பக்கம், ஆனால் படத்தில் வலது கைப்பக்கம். வெரி குட். நல்ல வாழ்த்துக்கள், நன்று பிள்ளைகள். நாங்கள் இனி அடுத்த விடயத்தில் போகும். நன்று மாணவ செல்வங்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு இலங்கை நாட்டின் 9 மாகாணங்கள் 25 மாவட்டங்கள் பற்றிய விளக்கவுரை தர இருக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த இலங்கையின் படம் இங்கே தரப்பட்டு அதில் 9 மாகாணங்கள் இங்கே குறிக்கப்பட்டிருக்கு. அந்த 9 மாகாணங்களும் எத்தனை மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு படத்தில் தந்திருக்கு. இது இந்த பாடசாலையின் சுவரோவியமாக இருக்கின்றது. அப்போ இதில் எங்களுக்கு முதல்ல மாகாணங்களை தெரிந்து கொள்வதற்கு இதை ஒரு பிரதான திசைகள் குறிக்கிற ஒரு கோடாக நாங்கள் கீறினால், ஒரு சிலுவை அடையாளம் போல கீறினால், மேலே இருக்கிறது வட மாகாணம், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது கிழக்கு பக்கம் இருக்கிறது கிழக்கு மாகாணம். அடுத்தது கீழே இருக்கிறது தென் மாகாணம். அடுத்தது மேற்கு பக்கத்தில் இருக்கிறது மேல் மாகாணம். நடுவில் இருக்கிறது மத்திய மாகாணம். மத்திய மாகாணத்துக்கு மேலே வட மத்திய மாகாணம், விளங்குதா? அடுத்தது வடமேல் மாகாணம். அடுத்தது ஊவா மாகாணம், சப்ரகமுவா மாகாணம் என்பது இருக்கின்றது. இதில் இருக்கின்ற 25 மாவட்டங்களும், இதில் அதிக மாவட்டத்தை கொண்டது இந்த வட மாகாணத்தில் 5 மாவட்டங்கள் இருக்கின்றது. நல்லா கவனிங்கோ, விளங்குதானே? வட மாகாணத்தில் 5 மாவட்டங்கள், கிழக்கு மாகாணத்தில் 3 மாவட்டங்கள், தெற்கு மாகாணத்தில் 3 மாவட்டங்கள், மேல் மாகாணத்தில் 3 மாவட்டங்கள், மத்திய மாகாணத்தில் 3 மாவட்டங்கள், வடமேல் மாகாணத்தில் 2 மாவட்டங்கள், வட மத்திய மாகாணத்தில் வடமேல் மாகாணத்தில் 2 மாவட்டங்கள், அடுத்தது சப்ரகமா ஊவா 2 மாவட்டங்களாக மொத்தம் 25 மாவட்டங்கள் இருக்கின்றது. இப்போ நான் குழந்தைகள்கிட்ட நான் கேட்க போகிறது, இதில் அதிக மாவட்டங்களை கொண்ட மாகாணம் எது? வடமாகாணம். வடமாகாணம் எத்தனை மாவட்டம் இருக்கு? 5 மாவட்டங்கள். மற்றது இது எத்தனை மாகாணங்களை கொண்டது? 25. அது மாவட்டங்களிலும் 25 மாகாணங்கள், 9 மாகாணங்களை கொண்டது, விளங்குதா? அப்போ நீங்கள் இந்த படத்தை ஞாபகத்தில் வைத்திருக்கிறது மூலம் மாகாணங்கள் மாவட்டங்களை திருப்திகரமாக விளங்கிக் கொள்ள முடியும். நன்று. ஓப்பன்.